வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். வெயில் காலத்துல தொண்டை வறண்டு போற அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமானது இல்லையா? சரி, இன்னைக்கு இந்த அலசல்ல நாம கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம். டீஹைட்ரேஷன், அதாவது நீரிழப்பு ஏற்படும் போது நம்ம உடம்புக்குள்ள குறிப்பா ஒரு செல்லுலார் அளவுல என்னென்ன பயங்கரமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்க போறோம். சும்மா தாகம் எடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு பின்னால் நம்ம உயிரியல் அமைப்பு பண்ற போராட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க இந்த எக்ஸ்பிளைனருக்குள்ள போகலாம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா: 1. நீரின் நகரம், 2. தெர்மோஸ்டாட் மற்றும் வியர்த்தல், 3. நீரிழப்பின் உடற்கூறியல், 4. ஹார்மோன்கள் மற்றும் ஆபாய சமிக்ஞைகள், 5. பாதிக்கப்படக்கூடியவர்கள், அப்புறம் 6. சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். முதல்ல பகுதி 1, நீரின் நகரம். நம்ம உடம்ப சும்மா ஒரு சாதாரண விஷயமா நினைக்காம ரொம்ப பிஸியான பரபரப்பான ஒரு பெருநகரமா கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த நகரத்துல பொருட்கள் எல்லாம் எப்படி போகும்? அதுக்கு சாலைகள் வேணும்ல. அந்த சாலைகள் தான் நம்ம இரத்தம், பிளட். இதுல கொண்டு போகப்படுற சரக்குகள் தான் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ட்ஸ். ஆனா இந்த போக்குவரத்து சிஸ்டம் எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்கணும்னா ஒரு முக்கியமான எரிபொருள் வேணும். அதுதான் நீர், வாட்டர். நம்ம உடம்புல பாதிக்கு மேல தண்ணி தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த எரிபொருள் குறைஞ்சா அந்த மொத்த நகரத்தோட போக்குவரத்தும் ஸ்தம்பிச்சு போயிடும்ல. அதே மாதிரி தான் உடம்புல தண்ணி குறையும் போது மொத்த சிஸ்டமும் முடங்க ஆரம்பிக்குது. பகுதி 2, தெர்மோஸ்டாட் மற்றும் வியர்த்தல். வெளியில வெயில் என்னதான் கொளுத்தி எடுத்தாலும் நம்ம உடம்பு அதோட உள்ளக வெப்பநிலைய கரெக்டா 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்ல மெயின்டைன் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் மூளையில இருக்கிற ஒரு குட்டி ஏரியா தான். மெடிக்கல் டேர்ம்ல இத ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்போட தெர்மோஸ்டாட் மாதிரி வேலை செய்யுது. உடம்புல இருக்கிற வெப்ப ஏற்பிகள், அதாவது ஹீட் ரிசெப்டார்ஸ், ஓவர் சூட்டை உணர்ந்த உடனே இந்த ஹைப்போதாலமஸ் அலர்ட் ஆகி நம்ம உடம்ப குளிர்விக்கிற மெக்கானிசத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுது. இந்த வியர்க்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நார்மலா தோலுக்கு மேல வியர்வை வந்து அது காத்துல ஆவியாகும்போது, அதாவது இவாபரேட் ஆகும்போது நம்ம உடம்பு கூல் ஆயிடும். ஆனா காத்துல ரொம்ப அதிக ஈரப்பதம், அதாவது ஹை ஹியூமிடிட்டி இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வியர்வை ஆவியாகாம தோல்லையே தங்கிரும். இதனால உடம்பு கொஞ்சம் கூட குளிர்ச்சி ஆகாது. மாறா தொடர்ந்து வியர்த்துக்கிட்டே இருந்து உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து பெரிய அளவுல வெளியேறி ஒரு டேஞ்சரான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். அடுத்து பகுதி 3, நீரிழப்பின் உடற்கூறியல். இப்போ நாம நேரா நம்ம ரத்த ஓட்டத்துக்குள்ளேயே ஜூம் பண்ணி பார்க்க போறோம். உடம்புல தண்ணி குறையும் போது உள்ள என்ன மாதிரியான ஒரு உயிரியல் நெருக்கடி, அதாவது பயாலஜிக்கல் கிரைசிஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு 6 ஸ்டெப் செயின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட், வியர்வை, சிறுநீர், அப்புறம் நம்ம சுவாசம் வழியா தண்ணி நிறைய வெளியேறுது. ரெண்டாவதா, ரத்த பிளாஸ்மாவுல தண்ணி குறையறதால ஒட்டுமொத்த ரத்த அளவும், அதாவது பிளட் வால்யூம் டக்குன்னு குறையுது. இது நடந்ததும் இதயம் பயந்து போய் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். மூணாவது ஸ்டெப்ல மூளை இந்த டேஞ்சரை கண்டுபிடிச்சிடும். உடனே 4வது நிலையில ஹார்மோன்கள் ஹெல்ப்புக்கு ஓடி வரும். நிலைமை இன்னமும் மோசமானா 5வது ஸ்டெப்ல ரத்த நாளங்களுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்காக செல்களுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சப்பட்டு செல்கள் எல்லாம் சுருங்கிடும். கடைசியா இது ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது உறுப்புகளின் செயலிழப்புக்கு கொண்டு போய் விட்டுடும். சரி, இந்த அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லயும் மூளைக்கு எப்படி இவ்ளோ கரெக்டா நியூஸ் போகுது? இங்க தான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேர்ம் இருக்கு: ஆஸ்மோரெசெப்டர்கள். ஆஸ்மோரெசெப்டர்கள் தண்ணி வெளியே போறதால நம்ம ரத்தம் ரொம்ப கெட்டியா, அதாவது ஹைலி கான்சென்ட்ரேட்டடா மாறிடும். மூளையில இருக்கிற இந்த ஆஸ்மோரெசெப்டர்கள் ஸ்பெஷல் செல்கள் இந்த மாற்றத்தை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு நமக்கு கடுமையான தாகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. பகுதி 4, ஹார்மோன்கள் மற்றும் அபாய சமிக்கைகள். உடம்புல தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னு சிக்னல் கிடைச்ச உடனே இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியாவது காப்பாத்த உடம்பு அதோட பவர்ஃபுல்லான கெமிக்கல் ஆயுதங்களை கையில் எடுக்குது. அந்த ஹார்மோன் ஆயுதங்கள் தான் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன், அதாவது ADH, அப்புறம் ஆல்டோஸ்டிரான். பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து வர்ற ADHம் அட்ரீனல் சுரப்பிலிருந்து வர்ற ஆல்டோஸ்டிரானும் சேர்ந்து சிறுநீரகங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போடுது: தண்ணியை யூரின் வழியா வெளியே விட்டுறாத, சோடியத்தையும் தண்ணியும் உடம்புக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படிங்கறதா அந்த கமாண்ட். இதனால தான் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்போ யூரின் ரொம்ப கம்மியாவும் ரொம்ப அடர்ந்த மஞ்சள் நிறத்திலையும் போகுது. உள்ள நடக்கிற இந்த பயாலஜிக்கல் மாற்றங்கள் தான் நமக்கு வெளியில சிம்டம்ஸா தெரியுது. தண்ணியை சேமிக்கிறதால எச்சில் சுரக்கிறது குறைஞ்சு வறண்ட வாய் வருது. மூளைக்கு போற பிளட் குறையறதால தலை சுற்றல், அப்புறம் சோர்வு ஏற்படுது. வியர்வையில சோடியம், பொட்டாசியம் மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வெளியே போயிருதால தசைகளால சரியா வேலை செய்ய முடியாம மசில் கிராம்ஸ், அதாவது தசை பிடிப்பு வருது. எல்லாவற்றுக்கும் மேல இந்த குறைஞ்ச ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ண இதயம் ஓவர் டைம் பாக்குது. இதனால ஹார்ட் பீட் எக்குத்தப்பா எகிரிடும். மெடிக்கல் ஃபீல்ட்ல இத டக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். பகுதி 5, பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஆனா இந்த உயிரியல் நெருக்கடி எல்லாரையும் ஒரே மாதிரி தாக்குறதில்ல.
குறிப்பா குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஏன் இதுல ரிஸ்க் அதிகம் தெரியுமா? குழந்தைங்களுக்கு இயல்பாகவே ஃபாஸ்ட் மெட்டபாலிசம், அதாவது ரொம்ப வேகமான வளர்சிதை மாற்றம் இருக்கும். ஆனா அவங்க உடம்புல தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அதனால அவங்க ஈஸியா டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. இன்னொரு பக்கம் முதியவர்களுக்கு வயசாகிறதால மூளையில இருக்கிற அந்த தர்ஸ்ட் சென்சேஷன், அதாவது தாகத்தை உணரும் திறன் ரொம்பவே வீக் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்துக்கிற சில மாத்திரைகளும் உடம்புல இருக்கிற தண்ணியை சீக்கிரமா வெளியேற்றிடும். பகுதி 6 சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள். சரி, இப்போ இந்த டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வந்து டாக்டர்ஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றாங்கன்னு பாப்போம். ஹாஸ்பிட்டல் போனதும் வேலையா டாக்டர்ஸ் ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, அதாவது சர்ம நிகழ்ச்சியை செக் பண்ணுவாங்க. தோலை லேசா கிள்ளி பார்க்கும்போது அது பழைய நிலைமைக்கு திரும்ப ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது டீஹைட்ரேஷனோட சைன். கூடவே பிளட் பிரஷர், ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுவாங்க. நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருந்தா ரத்தத்துல சோடியம், பிளட் யூரியா நைட்ரஜன், BUN, அப்புறம் கிரியேட்டினின் லெவல்ஸ் ஏறி இருக்கான்னு பார்க்க ரத்த பரிசோதனைகளும், சிறுநீரோட செறிவை செக் பண்ண சிறுநீர் பரிசோதனைகளும் செய்வாங்க. நீர் இழப்புக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எதுன்னு கேட்டா கண்டிப்பா அது ORS, அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் தான். இங்க மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபேக்டர் இருக்கு. ORSல வெறும் உப்பும் தண்ணியும் மட்டும் கிடையாது, அதுல குளுக்கோஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கெஸ் பண்ண முடியுதா? நம்ம குடல்ல தண்ணியும் சோடியமும் உறிஞ்சப்படுற வேகத்தை இந்த குளுக்கோஸ் பல மடங்கு அதிகப்படுத்துது. நிஜமாவே இது ஒரு மெடிக்கல் அற்புதம் தாங்க. இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒருவேளை அதீத குழப்பம், கன்ஃபியூஷன், மயக்கம், ஃபெயிண்டிங், பல மணி நேரமா யூரின் போகாம இருக்கிறது, ரொம்ப வேகமா மூச்சு வாங்குறது, இல்லனா நிக்காம வாந்தி வர்றது, இந்த அறிகுறிகள்ல எது ஒண்ணு இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுங்க. ஏன்னா உள்ளுறுப்புகள் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்றதுக்கான ரெட் அலர்ட் இது. இந்த ஸ்டேஜ்ல உட்காந்து ORS குடிச்சிட்டு இருக்க கூடாது. உடனே நரம்பு வழியா, அதாவது IV ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தே ஆகணும். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சும்மாவா சொன்னாங்க? தினமும் தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. வெறும் தண்ணி மட்டும் இல்லாம தர்பூசணி, வெள்ளரி, ஆரஞ்சு மாதிரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை உங்க டெய்லி டயட்ல சேர்த்துக்கோங்க. லூஸான காட்டன் ட்ரெஸ் போடுங்க. ரொம்ப முக்கியமா உடம்புல இருக்கிற தண்ணியை வெளியே தள்ளுற கேஃபீன் அப்புறம் ஆல்கஹால் பழக்கத்தை வெயில் காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். சும்மா தாகம் எடுக்குதுன்னு நாம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெருநகரமே வேலை செய்யற மாதிரி மூளை, ஹார்மோன்களும் செல்களும் சேர்ந்து எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த தடவை நீங்க ஒரு மிடிர் தண்ணி குடிக்கும்போது உங்க மூளைக்குள்ள அடிக்கிற அந்த நுண்ணிய அலாரம் சத்தமும் உங்க உடம்போட இந்த பிரம்மாண்டமான பயாலஜியும் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புறேன். உங்க உடம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாதுகாப்பா இருங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். Thank you for watching Science Force. இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.